வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மருத்துவ தாவரங்கள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது அரசுமுறை பயணம் உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு இன்று சென்னையில் காலமானார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய குழுவினர் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மருத்துவ தாவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவின் ஷெகானில் தேசிய ஆரோக்கிய கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். மருத்துவ தாவரங்களை பயிரிடுவது விவசாயிகள் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் ஆயுஷ் சிகிச்சை முறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இஸ்ரேல் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது அரசுமுறை பயணம் உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றடைந்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தம்மை வரவேற்றது பெருமிதம் அளிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு தலைவர்களுடன் நடத்தவுள்ள பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 101. உடல்நலக் குறைவு காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். பொது வாழ்வில் தூய்மை, எளிமை மற்றும் நேர்மையின் அடையாளமாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கூறியுள்ளது. அன்னாரது உடல் நாளை பிற்பகல் 3 மணி வரை டி நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கும் என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 5 மணிக்கு நல்லக்கண்ணுவின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவ ஆய்வுக்காக கொடையளிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னாரது மறைவிற்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பொது வாழ்வில் சிறிதும் தன்னலம் கருதாமல் சமூகத்திற்காக மட்டுமே வாழ்ந்த மகத்தான தலைவர் நல்லக்கண்ணு என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி விடுத்துள்ள செய்தியில், எளிமை மற்றும் உறுதியான அர்ப்பணிப்புடன் பொது சேவைக்காக தமது வாழ்வை அர்ப்பணித்தவர் நல்லக்கண்ணு என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த ஒரு மகான், எப்பொழுதுமே அடித்தட்டு மக்களினுடைய நலன்ல ரொம்பவும் அக்கறை கொண்ட ஒரு தலை சிறந்த மகனாக அவருடைய முழு வாழ்க்கையும் வாழ்ந்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அரசியல்ல இன்றைய இளைஞர்களுக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தலைவராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை பொது வாழ்வுல சராசரி மனிதன் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு அரசியல்ல வந்தாலும் கூட இன்றைக்கும் கூட அவருக்குன்ட்டு ஒரு சொந்த வீடு கூட வைத்துக் கொள்ளாத ஒரு அரிய தலைவரை தமிழகம் பெற்றிருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவருடைய மறைவு நம்மளை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. நாம் அனைவரும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்க தொண்டர்கள் கூட நாம் துயரத்தை பகிர்ந்து கொள்வோம். ஐயா அவர்களுடைய ஆன்மா இறைவனடி சேர நாம் பிரார்த்திப்போம். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், நாட்டின் விடுதலைக்காகவும் பாட்டாளி வர்க்கத்திற்காகவும் பாடுபட்டவர் நல்லக்கண்ணு என்று கூறியுள்ளார். அன்னாரது இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ், பிஜேபி, அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் நல்லக்கண்ணு மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம்.
பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம், பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம், மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் இன்று சென்னை வந்தனர். பின்னர் இக்குழுவினர் புதுச்சேரி சென்று தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். நாளை சென்னை திரும்பும் இக்குழுவினர் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுடன் 2 நாட்கள் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். நடைபாதை வியாபாரிகள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களின் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கும் உரிய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார். யோகாவை பிரபலப்படுத்துவதில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பிரதமரின் விருதுக்கு தகுதியுடையவர்கள் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2 பிரிவுகளில் 4 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக ஆயுஷ் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் திரு VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணி அளவில் வலுவிழந்து ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக அதே பகுதியில் நிலவுகிறது. அடுத்த 2 தினங்களுக்கு தென் தமிழகம் மற்றும் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். மாவட்டச் செய்திகள். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பெல் வளாகத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் சார்பில் திருச்செந்தூர் கோயில் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணி இன்று மேற்கொள்ளப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள பணியாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சந்திரகலா தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட விருப்பமுள்ள முன்னாள் படை வீரர்கள் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் தங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி லட்சுமி சித்தார்த் ஜாகடே கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-4, 21-13 என்ற செட் கணக்கில் கனடாவின் டிமோத்தி லாக்கை வென்றார். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவ் ரூபரேலியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ரோகாஸ் லெசின்ஸ்காஸை வென்றார். சாமுவேல் தமாங்கும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ தாவரங்கள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது அரசுமுறை பயணம் உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு இன்று சென்னையில் காலமானார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய குழுவினர் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.